ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஜூலை ஃபஸ்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய மிக சிறந்த கவிதை நூல்களில் ஒன்றான குறிஞ்சித்திட்டு எந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு கற்பனை காவியமாகும்? 1958 எழுதப்பட்டது தான் குறிஞ்சித்திட்டு அப்படின்ற கற்பனை காவியம். இது எதை பேஸ் பண்ணி இந்த காவியத்தை படைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குமரிக்கு தெற்கே நடுக்கடலில் உள்ள ஒரு கற்பனை தீவை மையமாக கொண்டு படைக்கப்பட்டது தான் இந்த குறிஞ்சித்திட்டு அப்படின்றது. குமரிக்கு தெற்கே நடுக்கடலில் உள்ள ஒரு கற்பனை தீவை மையமாக கொண்டு படைக்கப்பட்டது தான் இந்த குறிஞ்சித்திட்டு. 1958 வெளியிட்டிருக்காங்க. தற்போது மரணமடைந்த புவியரசினுடைய இயற்பெயர் என்ன? ஜெகநாதன் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். வயது 96. வயது மூப்பின் காரணமாக தான் தற்போது மரணம் அடைஞ்சிருக்காரு. இவர் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை புவியரசி என மாற்றிக்கொண்டார். நிறைய விஷயம்லாம் கேட்பாங்க, பாரதியார் மீது கொண்ட பற்றா, பாரதிதாசன் மீது கொண்ட பற்றா அப்படின்லாம் கேட்டாங்கன்னா, தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை புவியரசி என மாற்றிக்கொண்டார். கவிதை மொழிபெயர்ப்பு சார்ந்த 120 புத்தகங்களை எழுதியிருக்காரு. வானம்பாடி இயக்கத்தில் மூத்த முன்னோடியாக இருந்தவர் தான் புவியரசு அப்படின்றவர். இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. என்னென்ன நூலுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கையொப்பம் அப்படின்ற கவிதை தொகுப்பிற்காகவும், புரட்சிக்காரன் அப்படின்ற வங்க மொழி பெயர்ப்பு நூலுக்காகவும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அடுத்து, இந்திய கடற்படைக்காக எத்தனை கோடியில் புதிதாக 6 நீர்மூழ்கிகளை தயாரிக்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது? அதாவது 90,000 கோடியில் தான் 6 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க இந்தியா ஜெர்மனி கிட்ட கையெழுத்து, அதாவது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. ஆல்ரெடி விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாலாம் இந்தியாவிலே இருக்க. ஐஎன்எஸ் விஷால் தற்போது தயாரிச்சிட்டு இருக்காங்க. 2030க்குள்ள இந்தியாவுக்கு இணைச்சிருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தற்போது ஏஐபி தொழில்நுட்ப அடிப்படையிலான நீர்மூழ்கி கப்பல் 6 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. இந்த ஏஐபி தொழில்நுட்பம் அப்படின்னா என்னன்னா, நார்மலா டீசல் மின்சாரத்தில் இயங்குகிற ஷிப்பு, அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது மேலே, அதாவது கடலுக்கு மேலே அந்த நீர்ப்பரப்புக்கோட மேலே வந்தால் தான் அந்த கப்பலோட பேட்டரியை ரீசார்ஜ் செய்யறதுக்கும் அந்த இன்ஜினை நம்மளால் திரும்பவும் இயக்க முடியும். ஏன்னா அது வளிமண்டலத்தில் இருக்க ஆக்சிஜனோட கான்டாக்ட் பண்ணி தான் அந்த சார்ஜரை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காகவும் இன்ஜினை திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதுதான் ஹெல்ப் ஆகுது. அப்படி மேலே வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, எதிரி நாட்டுகளோட கப்பல்கள்லாம் மாற்றுறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்கு. எதிரி நாடும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சி நம்மளை தாக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொழில்நுட்பம் அடிப்படையிலான நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு அடியிலேயே ஆக்சிஜனை உருவாக்கி அங்கேயே அந்த இன்ஜினை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவும் அது கீழேயே கடலுக்கு அடியிலேயே ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எந்த ஒரு சவுண்டு பொல்யூஷனையும் கிரியேட் பண்ணாது. ஸோ அதனால நம்மளை ஈஸியாக எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எங்கே இருக்கோம், அந்த நீர்மூழ்கி கப்பல் எங்கே இருக்குது அப்படின்றதே தெரியாது. அதனால எதிரி நாட்டுடன் நம்ம இது பண்ண முடியாது. அதனால நம்மளுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்றதுனால 6 ஏஐபி அடிப்படையிலான கப்பல்களை தயாரிக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. அடுத்து, 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? பெங்களூர்ல ஜூலை 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. எத்தனாவது? 7வது உலக திருக்குறள் மாநாடு. அடுத்து, ஆமைகளின் புகலிடமாக விளங்குவது எந்த தீவு? ஷெசல்ஸ் தீவு தான் ஆமைகளினுடைய புகலிடமாக விளங்குது. நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம், ஷெசல்ஸ் தீவுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டிருப்பாரு. அந்த தீவுக்கு இந்த ஆமை புகைப்படத்தை கொண்ட ஒரு சிலையை கொடுத்துருப்பாரு. ஆமையை போல இருக்க ஒரு சிலையை கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஆமைகளினுடைய புகலிடமாக விளங்குவது இந்த ஷெசல்ஸ் தீவு அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவினுடைய பாரம்பரிய மிக காஞ்சி பட்டு புடவையை ஷெசல்ஸ் நாட்டினுடைய அதிபரோட ஒய்ஃப்க்கு இந்த புடவையை பரிசாக கொடுத்துருப்பாங்க. ஷெசல்ஸ் நாடும் அந்நாட்டினுடைய உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருப்பாங்க. அந்த விருது பிரதமர் மோடிக்கு 34வது சர்வதேச விருது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ அடுத்து பார்த்தோம்னா, 2024-25ஆம் ஆண்டுக்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறப்பாக பணியாற்றிய பசுமை விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்க்கு பார்த்தோம்னா சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. அந்த மீட்டிங்கில் தான் யார் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்ட்லாம் கொடுத்து சிறப்பிக்கிறாங்க. முன்னாள் எம்என் பூங்கொடி,
திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு தான் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறப்பாக பணியாற்றிய பசுமை விருதுகள். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பிரபு சங்கர் அப்படின்றவர் திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஐஎஸ் மெர்சி ரம்யா அப்படின்றவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேருக்குமே சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறப்பாக பணியாற்றிய பசுமை விருதுகள் 2024-25 ஆண்டுக்கான விருதுகள் வழங்கியிருக்காங்க. தமிழ் ஆட்சி மொழியை திறம்பட செயல்படுத்தியதற்காக 2023 ஆண்டுக்கான விருது முன்னாள் ஆட்சியாளர்கள் ஆஷா அஜித் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, PN ஸ்ரீதர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக சேவை புரிந்தமைக்கான விருதுகள் 2024 ஆண்டுக்கு முன்னாள் விருதுநகர் ஆட்சியர் ஜெயசீலன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. 2025 ஆண்டுக்கு முன்னாள் மாவட்ட ஆட்சியர்கள் K சாந்தி தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, JU சந்திரகலா ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, பிரியங்கா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க. முதல்வர் குறை தீர்ப்பு பிரிவில் வரப்பெற்ற மனுக்கள் மீது உரிய தீர்வு பெற்று தந்தமைக்கான 2025-26 ஆண்டுக்கான சிறந்த ஆட்சியர் விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் அழகுமீனா அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. குறை தீர்ப்பு பிரிவின் கீழ் வரப்பெற்ற மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்பட்டதற்காக சிறந்த போலீஸ் கமிஷனர் விருது முன்னாள் ஆவடி கமிஷனர் சங்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து மருத்துவத்துறை சார்பில் அனைத்து 20 சுகாதார குறியீடுகளையும் மிக சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக 2025-26 ஆண்டுக்கான விருதுகள் முன்னாள் மாவட்ட ஆட்சியர்கள் சரவணன் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர், பவன்குமார் கிரியப்பனவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர், துர்காமூர்த்தி நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா IAS IPS IFSக்கு வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் மீட்டிங் நடந்தது. அதில் வந்து புதுசாக செலக்ட் ஆனவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறதும், அதே மாதிரி வந்து ஆல்ரெடி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு அவார்டு கொடுக்குற விஷயமும் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷிசல்ஸ் தீவு அது ஆமைகளினுடைய புகலிடமாக விளங்குறது. 7வது உலக திருக்குறள் மாநாடு வந்து பெங்களூரில் நடைபெற்றது. அடுத்து வந்து 6 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க? ஜெர்மனிக்கு கூட வந்து மேற்கொண்டிருக்காங்க. எவ்வளோ கோடியில் அப்படின்னு பார்த்தோம்னா 90,000 கோடி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், புவியரசினுடைய இயற்பெயர் என்ன, அவர் என்னென்ன நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனினுடைய குறிஞ்சி திட்டு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது, அது எதை பேஸ் பண்ணி வந்தது அப்படின்றது. இப்போ நம்ம நார்மலாக குறிஞ்சி அப்படின்னும் போது குறிஞ்சி பூவை பற்றி எழுதியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். இது குறிஞ்சி திட்டு அப்படின்றது குமரிக்கு தெற்கே நடுக்கடலில் உள்ள ஒரு கற்பனை தீவை மையமாக கொண்டு படைக்கப்பட்டது தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.